ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. நேற்று நைட் லைவ்ல சரியான சண்டை மக்களே. அதாவது இவனுக்கு காலையிலலாம் சண்டை போட மாட்டேறானுங்க, நைட் ஆனா பஞ்சாயத்து எடுத்துக்கிறானுங்க. நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை 3 மணி வரைக்கும் போச்சு. அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, ஒரு 20 ரூபா பிரஸ் மேட்டரை வச்சு இவ்வளவு பெரிய சண்டையை கிரியேட் பண்ண முடியுமான்றது யோசிப்பாகவே முடியல. அந்த அளவுக்கு, அதாவது இது வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல எடுத்துட்டு போறாங்க. அப்படியே சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா, அதுக்கப்புறம் நம்ம சபரி, இப்படி ஒரு பக்கம் போவ மறுபடியும் குரூப்பா பிரியுது. கனி அவர்கள் கேங்ல வந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து புலம்புறாங்க. இந்த பக்கம் திவ்யா, கணேஷ், சாண்ட்ரா எல்லாம் புலம்புறாங்க. என்னடா நடக்குது வீடு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுல யாரை தூக்கி போட்டு அடிச்சாங்கன்னா சபரி பாவம் ஒண்ணுமே பேச முடியல சபரியால. சபரி ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆயிட்டான். அதாவது அவங்க சொல்றதை கேட்டு கேட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, நம்ம தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்றோமோ அவனே வந்து நம்பிட்டான். அதாவது இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மக்களே, அந்த 2 நாளைக்கு முன்னாடி பாத்ரூம்ல வந்து ஒரு பிரஷ் இருந்திருக்கும், ஓகேவா? அதனால வந்து பாத்ரூம் போற இடத்துல வந்து அடைச்சிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம அமித்த கூட்டின்னு போயிட்டு சபரி வந்து கிளீன் பண்ணிருப்பாப்ல. அப்போ அந்த பிரஷ் வந்து யாரோ வேணும்ட்டே வந்து பாத்ரூம்ல போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். யாரோ பிராங்க் பண்றாங்க, இல்லைன்னா யாருக்கோ வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல. அதாவது இந்த சீக்ரெட் டாஸ்க் எப்படின்னா, இந்த மாதிரி அதனால ஒரு பிரச்சனையை பண்ணி வீட்டுல வந்து பெருசா வெடிக்க வைக்கணும். அதாவது நம்ம திவ்யா கணேஷ்க்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாருல, வீட்டுல எதனா ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அந்த ராஜ்யத்தை வந்து கவுக்குறது தான் இவங்களோட வந்து ஒரு விஷயமாவே கொடுத்துருந்தாங்க திவ்யா கணேஷ்க்கு. அதனால கூட அவங்க பண்ணிருப்பாங்க. சாண்ட்ராவோட பொருளை எடுத்து அவங்க போட்டு ஒரு பிரச்சனையா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இது பிராங்கா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இது எடுத்து வச்சாரு. அந்த குப்பையெல்லாம் வந்து 2 நாளா எடுத்து சேகரிச்சு வச்சாப்ல. பட் ஆனா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துன்னு போய் நான் குப்பையில போட்டுலாம் தான் இருந்தேன். பட் ஆனா நீங்க வந்து இதை வந்து பெரிய விஷயமா ஆக்குறீங்க, அதனாலதான் நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் லிவிங் ஹால்ல உட்கார வச்சு சபரி கேக்குறா இந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்ரூம்ல ஒரு பிரஷ்ஷா போட்டிருந்தாங்க. அந்த பிரஷ் வந்து யாரோ வேணுமுட்டே போட்டிருக்காங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி பிராங்க் பண்றாங்களா, இல்லைன்னா டாஸ்க் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டஸ்ட்பின்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து இந்த திவ்யா கணேஷும் சாண்ட்ரா அவர்களும் வந்து சாண்ட்ரா வந்து குப்பையில வந்து ஏதோ ஒண்ணு போடுறாங்க. திவ்யா வந்து அதை மூட்டை கட்டி எத்தனை போயிட்டு இதுல வைக்க பார்த்தாங்க, அதாவது ஸ்டோர் ரூம்ல வைக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்ததை வச்சு சொல்றாப்ல ஒரு அசிம்ஷனா. இதுதான் இங்க பெருசா வெடிக்குது. நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, முதல்ல நான் வந்து என் பிரஷ் கண்ணு உங்ககிட்ட சொன்னா, நான் சொல்லவே இல்லையே, நான் நேத்து தானே உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீ 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீ எப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, நம்ம சபரி வந்து தப்பாலாம் இங்க சொல்லியிருக்காப்ல. அதாவது சபரி வந்து நேத்து தான் வந்து அதை பாத்துருக்காரு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னது வந்து தப்பு. அதுக்கப்புறம் எஃப்ஜே எழுப்பி கூட்டு வந்து கேட்கறாப்புல. எஃப்ஜே சொல்றான், நேத்து தான் நான் சொன்னேன் அந்த விஷயத்த, நேத்து தான் நம்ம பண்ணோம் அதை அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டான். உடனே வந்து நம்ம சாண்ட்ரா வந்து பாத்தியா, இதைதான் நான் முதல்லயே சொன்னன்ற மாதிரி, நீ சொல்றது தப்பு சபரி, பொய் சொல்ற, மாட்டீங்கன்ற மாதிரி சபரியை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. சபரியால பேச முடியல. சபரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ இது வந்து பெரிய தப்பாயிடுச்சு போல, நம்ம என்னடா எதனா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்தோம், பட் ஆனா நம்மள தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு பொண்ணு பையன் அப்படின்ற மாதிரி சண்டையில் எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க கடைசியா சாண்ட்ரா. அதாவது நீ எங்களை வந்து திருடின்னு ஒரு பட்டம் கட்டுற, என்ன நாங்களா அப்படி கிடையாது. சபரி ஓப்பனா இங்க மாட்டிட்டான், ஓகேவா? அதனால சபரியால எஸ்கேப் ஆகவே முடியல. நம்ம சாண்ட்ரா புடிச்சு ஏறு நடுறாங்க சபரிய. நீ வந்து எங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷனை எடுத்துட்டு போனாங்க, ஓகேவா? அதாவது தப்பானா எப்படின்னா, இந்த மாதிரி என்ன வந்து திருடின்னு பட்டம் கட்டுறான், இந்த மாதிரி நான் வந்து எல்லா பொருளையும் வந்து திருடி எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்றேன், இந்த மாதிரிலாம் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றான், அது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க. இப்போ கனி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த சாண்ட்ரா ஒரு விஷயம் போட்டு அதை வந்து நம்ம திவ்யா கணேஷ் கட்டி அது மாதிரி இதுல வச்சாங்களே ஷோரூம்ல, அதுல வந்து ஒரு பிரஷும் ஒரு டூத் பேஸ்டோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து கனி அவர்கள் தான், ஓகேவா? அது தெரியாம இவர் வந்து அதை எடுத்து வச்சிருந்தாரு. பட் இதுல ஓகே, இதுல வந்து கனி அவர்கள் அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணாங்களா, அது யாருன்னு ஒன்னும் கண்டுபிடிக்கல. அதுல எனக்கு 2 பேர் மேல டவுட் இருக்கு மக்களே. அதாவது ஒண்ணு வந்து சுபிக்ஷா வந்து போன வாரமே சொல்லியிருப்பாங்க, நான் இந்த மாதிரி பிராங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? யாருக்கிட்ட, விஜேஎஸ் கிட்ட, நான் ஒரு பிராங்க் ஒன்று பெருசா பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இந்த மேட்டர்ல வந்து இங்கேயும் அங்கேயும் போய் பேசினாங்க. அவங்கள வந்து பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் போய் பேசல மாட்டாங்க, நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அங்கேயும் இங்கேயும் போய் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா கணேஷ் குழப்பவாதின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே, அதனால அவங்க வந்து அவங்களும் எடுத்து போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திவ்யா கணேஷ் வந்து சண்டை போற மாதிரியே தெரியல. திவ்யா கணேஷ் வந்து சரி ஓகே நம்ம வந்து கேமரால பாத்துலாங்க, நாளைக்கு கேமரால வரும், கேமரால பாத்துலாம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பட் ஆனா சாண்ட்ரா அவர்கள் அதை விடுற மாதிரியே இல்ல, அதை வேற லெவல்ல ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு சபரி மேல ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கிறாங்க. சபரி கெட்டவன், பொண்ணுகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறான் சபரின்ற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த வாரம் ஃபுல்லா அவங்க பண்ண விஷயம் தப்பா போயிடும் அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு சாண்ட்ராக்கு. அவங்களே வந்து நம்ம பிரஜன் கிட்ட பேசியிருந்தாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி குரூப் விஷயமா பண்ணலாம், வெளியே தப்பா போயிருக்கோம், நம்மள வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாரு விஜேஎஸ். அதெல்லாம் வந்து மடை மாத்துறதுக்காக மொத்த தப்பையோ சபரிமலை தூக்கி போறதுக்கு பிளான் போட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு செம்மையான கேமர், அதை நான் ஒத்துக்கிறேன்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து சபரி வந்து நம்ம விஜய் பார்வதி அந்த கண்ணில் அடிபட்டது வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வந்து பேசினாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சபரிமலை ஒரு ப்ரொஜெக்ஷனை திருப்பிடுனா மொத்த சண்டே சாட்டர்டே எபிசோட வந்து சபரிமலை திருப்பிடு நம்ம எஸ்கேப் எல்லாம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இங்க ஒரு அவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணாங்க. இதனால வீடு 2வது தான் மிச்சம். கனியன் கேங் ஒரு பக்கம் உட்காந்து வச்சு செய்யறாங்க. அதாவது கனி வந்து உட்காந்துட்டாங்க ஜெயில உட்காந்துருக்காங்க. அவங்களை சுத்தி ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. யாரு? விக்குல் விக்ரம், நம்ம சுபீக்ஷா, ரம்யா ஜோ, சபரி, கெமி, இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க, இவங்க ஓவரா பேசுறாங்க, இவங்கன்னா இப்படி பண்றாங்க, எனக்கு தெரியாது, குறும்படம் போட்டே ஆகணும், யார் அந்த பிரஷ் போட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும், நம்ம மேல புகார தூக்கி வைக்கிறாங்க, நம்ம தானே சூப்பர் டீலர்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி கனி அவர்களை உட்காந்து பேசுறத பார்க்க முடிஞ்சது. இங்க சாண்ட்ரா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு திவ்யா கணேஷ் சொன்னாங்களே, இந்த மாதிரி வந்து நம்ம சண்டே சாட்டர்டே எபிசோட்ல குறும்படம் போட்டு பாத்துக்கலாம், அப்ப தெரிஞ்சிடணும். எல்லாரும் சைலண்டா போய் முதல்ல வெளியே உட்காந்துட்டாங்க கார்டன்ல. அப்புறம் மறுபடியும் என்ன பேசியிருந்தாங்கன்னு தெரியல, சபரி கிட்ட போயிட்டு மறுபடியும் ஏறாங்க நம்ம சாண்ட்ரா, நீ வந்து எங்களை தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ற, உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நேருக்கு நேரம் போது ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு ஏன் இப்படி வந்து முதுகு காமிச்சு விளையாடுற, அது மட்டும் இல்லாம அதாவது இந்த வீட்டுல ஆம்பளை கிட்ட போய் மோத மாட்டியா, என் புருஷன் ஆம்பளை இருக்கான் போய் அவங்க கிட்ட வேணா மோது அப்படின்ட்டு போறாங்க. இது என்ன மாதிரியான பேச்சு? அப்போ இது நான் என்ன சொல்றது, இதெல்லாம் விஜய் அட்ரஸ் பண்ணக்கூடாதா? ஏன்னா இந்த வீட்டுல வந்து மத்தவங்களாம் இந்த ஆம்பளன்ற பேரை எடுத்துட்டு வரீங்க, எல்லாருமே வந்து கண்டஸ்டன்ட், எல்லாருமே பொதுவானவங்கன்னு சொல்லிட்டு கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க பல வாட்டி. பட் ஆனா இங்க இந்த பொண்ணு பையன்ற விஷயத்த வந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க. இது வந்து தவறான செயல், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம சாண்ட்ரா எவ்வளவுதான் போன வாரம்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் அவங்க பண்ற பிஹேவியர் சரியில்லையே. ஏன்னா அது அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் நல்லா விளையாடுனாங்க, உண்மையிலே தனியா இண்டிவிஜுவலா தெரிஞ்சாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஒரு குரூப் மாதிரி சேர்த்து ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க, அது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது மகளே, ஓப்பனா சொல்றேன். சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், விஜய் பார்வதி ஒரு குரூப் ஆடுறாங்களா, அது நம்மளுக்கு பிடிக்கல. அதான் ஓப்பனா சொல்ல முடியும். அன்பு கேங்னு ஒண்ணு இருக்கும்போது அன்பு கேங் கூட இவ்வளவு டாக்ஸிக்கலா இருந்தது இல்ல, உங்க கேங் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, அதான் நம்மளால தாங்க முடியல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வெடிச்சது. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பிரஜன் அவர்கள் இருக்காருல்ல, பிரஜன் போயிட்டு நான்லாம் வெளியே இப்படி எல்லாம் கிடையாது, நான்லாம் வேற மாதிரி வெளியே வந்து நான்லாம் சட்டையை பூச்சி கேட்கிற ஆளு, நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்னு இருக்கேன். அதாவது நீங்க வந்து நீங்க பிரஷ் தூக்கி ஃபிளஷ்ல போட்டு வைப்பீங்க, நாளைக்கு வந்து சாப்பாடுல எச்சு துப்பி தருவீங்க, அதெல்லாம் நாங்க சாப்பிடணுமா? நான்லாம் வேற மாதிரி பண்றேன், இந்த விஷயம் என்னன்னு தெரியும், அப்புறம் இருக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருன்ற மாதிரி ஒரு மாதிரி லிட்டரலா த்ரெட்னிங் பண்றாப்ல. அவர் யாரு த்ரெட்னிங் பண்றது எனக்கு புரியவே இல்லையா? அந்த பேப்பரோடி அதனால சும்மாவே இருக்க மாட்டேறாரு. எனக்கு செம்ம காண்டா அவர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என் வீட்டுல அப்படிலாம் வளர்க்கல, எனக்கு முதுகெலும் கூட வளர்த்துருக்காங்க. நானா வந்து நேருக்கு நேர் சட்டையை பூச்சி கேட்பேன். இந்த இடத்துல நீ எப்படி கேட்ப? நீ என்ன ஒருத்தர் காது மேலே அடிச்சு கேட்பியா, இல்லைன்னா அவன் பண்ண தப்ப எப்படி கேட்ப? எப்படியுமே கேட்க முடியாது. ஏன்னா நீ கேட்கறதுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது உனக்கு. நீ வந்து ஒருத்தர் பண்ற தப்புன்னு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அதை அடிச்சு கேட்பேன், நான் வந்து வேற மாதிரி உன்னை வேற மாதிரி பண்ருவேன், என்ன பண்ருவேன்? அதுதான் என்னோட கேள்வியாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு காமெடி அவங்க போயிட்டு இருக்கு மகளே. அதே மாதிரி விக்குல் சிக்ரம் சரியான தக்லைஃப் கொடுத்தாப்புல நம்ம திவ்யா கணேஷ்க்கும் பிரஜனுக்கும். அதாவது விக்குல் சிக்ரம் சைலண்டா தான் உட்காந்துதாப்புல. கெமி கிட்டே இவங்க கோல் மட்டும் அமுச்சு விட்டாங்க. கெமி உன்னோட இது கூட காணும்னு சொன்னல, வாட்டர் பாட்டில் அந்த லிப்பாம்லாம் வந்து டஸ்ட்பின்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு சபரி சொன்னாப்ல, நீ போய் கேளுன்னு அங்க வந்து கெமி அமுச்சு விட்டு கெமி வந்து கேக்குது. கெமி கேட்டவனே இந்த மாதிரி வந்து காணாம தான்டா போச்சு, ஆனா 3 நாள் கழிச்சு திரும்பி இடத்துக்கு வந்துச்சு, அது வந்து டஸ்ட்பினுக்கு போல அப்படின்னு அவன் கெமி வந்து பேஸ்கெட்ல இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க போல, இவன் அதை டஸ்ட்பின் எடுத்துட்டு இருக்கான், அதாவது குப்பை தொழில இருந்ததுன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால இங்க ஒரு கன்ஃபியூஷன். அதாவது சபரி வந்து லிட்டரலா என்ன ஆச்சுன்னா அவன் வந்து கிளீனா பேசுவான், பட் ஆனா இந்த இடத்துல அவனால பேசவே முடியல, அந்த அளவுக்கு இவனை போட்டு அடிச்சிட்டாங்களா, எல்லாத்தையும் மாத்தி சொல்லி அவனோட பாயிண்டே கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணவே முடியல. அவனே நொந்து போயிட்டு உக்காண்டான் கடைசியில, எப்பா நீங்க எதனா பேசுன்ற மாதிரி. அதான் வந்து கெமி கிட்ட சொன்னாங்க. அப்ப விக்கல் சிக்ரம் வந்து இவங்க கூட தான் டாஸ்க்ல வந்து ஒரு விஷயம் பண்ணாங்களே, சீக்கிரம் டாஸ்க்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டாங்க, அதை நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இங்க இருந்து நம்ம கெமி அவர்கள் போயிட்டு அந்த சீக்கிரம் டாஸ்க பத்தி இவங்க கிட்ட கேக்குறாங்க, திவ்யா கிட்ட. உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்குது. நம்ம சுபிக்ஷா அங்க போகும்போது சுபிக்ஷா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி யாரு உங்க அண்ணன் தானே கேட்டாரு, விக்ரம் தானே கேட்டாரு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு திருப்பி விட்டது அப்படின்ற மாதிரி அங்க கேட்டு அவர் வந்து தைரியமான நேர்ல வந்து பேச சொல்லணும்னு சுபிக்ஷா போயிட்டு அவங்க சொல்லி நம்ம விக்கல் சீக்கிரம் மறுபடியும் உள்ள வந்து பேசுறாப்புல, நேர்ல வந்து ஏதோ பேச சொன்னீங்களாமே வாங்க பேசலாம் அப்படின்னு ஒரு ஆக்ஷனோட பேசினாப்லையா. அதை பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து மார்க் பண்றீங்களா இப்பெல்லாம் பண்ணீங்களா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு விழுந்தடிச்சு ஓரதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி விக்கல் சிக்ரம் மார்க்கிங் பண்றாருன்னு ஓப்பனா ஒத்துக்கினா, நான் மார்க்கிங் தான் பண்றேன், உங்ககிட்ட வந்து நான் கத்தி பேசினா உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன், நீங்க வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன், என் தலையில கொட்டி உட்கார வச்சுட்டு நான் கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு விக்கல் சிக்ரமா அக்ரஷன் மோடு மாறதை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லாருமே ஏகப்பட்ட பேர் வீட்டுல வந்து அக்ரஷன் மோடு மாறுறாங்க. இதுல நம்ம பிரஜன் அவர்கள் கிட்ட போயிட்டு விக்கல் சிக்ரம் சொன்னாப்ல, அதாவது அந்த பொண்ணு கிட்ட வந்து திவ்யா வந்து இந்த மாதிரி நேர்ல வந்து பேச சொல்லு தைரியம் தான் சொல்லி அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு ரூடா பேசணும், அதனால தான் நான் வந்தேன்னா. உடனே பிரஜன் அவர்கள் என்ன கேட்டா, அப்போ உன் தங்கச்சிக்காக பேச வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அங்க கேட்ட உடனே, ஆமா நான் என் தங்கச்சிக்காக தான் பேச வந்தேன் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இங்க அண்ணன் தங்கச்சி ஒரு பிரச்சனை போக கூடாதுன்னா நீ உன் பொண்டாட்டிக்காக வந்து நிக்கிறல, அதுவும் பிரச்சனை தானே, அதுவும் தப்பு தானே, உங்களை தனியா தானே கேம் விளையாட உள்ள வர சொன்னாங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, பொண்ணு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து கேம் ஆடுறீங்க, இதுதான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போச்சு மகளே நைட்டு.
நம்மளால தூங்கவே முடியல நைட்டு ஃபுல்லா. அந்த லெவலுக்கு இஸ்தினே போச்சு ஜவ்வு மாதிரி ஒரு சின்ன பிரஷ் மேட்ரு. அது என்னன்றத இன்னைக்கு சொல்லுவாங்கன்னா என்னோட கெஸ் 2 பேர் தான். ஒன்னு நம்ம சுபிக்ஷா, இன்னொன்னு திவ்யா கணேஷ். இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு என்னன்றத. இந்த பிரச்சனையை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்காங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.